அமைச்சரை பதவி விலகுமாறு கோரி போராட்டம். அனைத்தையும் பகிரங்கப்படுத்த தயார். மஹிந்த அதிரடி அறிவிப்பு. பிள்ளையானுக்கு தெரிந்த பயங்கர தகவல். சுரேஷ் சாலைவாழ் பதறும் சரத் வீரசேகர. வடக்கு நாரிமலை பௌத்தத்திற்குரியது என விரைவில் வெளியாக உள்ள வர்த்தமானி. அமைச்சர் அறிவிப்பு. பிள்ளையான் நாமலுடன் இணைந்து செயல்பட்ட முக்கிய புள்ளி அம்பலமான ரகசியம். வடமராட்சி கிழக்கில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் மீண்டும் எதிர்ப்பு. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். சீன தூதுவர். மின்வெள மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவி விலகுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்ற வளாக பாதையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்வெள மற்றும் எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றி வரும் குமார ஜெயக்கொடி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்றைய தினம் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த விவாதம் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நிலக்கரி கொள்வனவில் பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ඕගොල්ලන්ගේ ජනතාවගේ අයිතිය උරා කරනවා. මේ කෝටි 32ක වංකාව නවත්ත ගන්න තමුන්නාන්ත වගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය රකින්නාවේ ඔයකෙන් දාඩිය කරන්නේ මුවක්කම හොරා කාලා ඔයගේ විදුලි විරටත් උන් කෙලිනවා ගම්ලඟුරු හොරු මේ අත නවත්තන්නයි ආවේ මේ යන මන්ත්‍රීවරු
මේවා බලලා මේ සාක්ෂි නවත්තපන්. ජනතාවගේ හොරාකම නවත්තපන් කියන යාවේ. ඒ තමයි මේ ජනතාව ආවේ. පච්චා අනුරයා මේ ඉන්නේ. පච්චා අනුරයා මේ ඉන්නේ. අපි කිව්වේ දෙතු වර පයින් කට්ටි ආදර අපේ අදිනවා එමට தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2010 தொடக்கம் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. எனக்குள்ளது எனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய ஆணைக்குழுவின் கோரிக்கைகளுக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்கத்தான் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் புதிய பல தகவல்களை அம்பலப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் புலனாய்வுத்துறை தலைமை அதிகாரி சுரேசாலிவின் கைது மற்றும் அதனைத் தொடர்ந்து வெளியாகியுள்ள தகவல்கள் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வசம் உள்ளதாக கூறப்படும் சில மறைக்கப்பட்ட உண்மைகள் குறித்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான புதிய விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி சக்ராம் காசிமுடன் சுரேசாலை தொடர்பில் இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா வடக்கு நாரிமலையில் உள்ள மத அடையாளங்கள் அனைத்தும் பௌத்த மதத்திற்கு உரியவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதியை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் வடக்கு நாரிமலையில் காணப்படும் நினைவு சின்னங்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குகை கல்வெட்டுகளின் மூலம் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சில சட்டவிரோத கட்டுமானங்கள் அங்கிருக்கும் தொல்பொருள் நிலப்பரப்புக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவிப்பது மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்களை எழுப்புவது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் வரலாற்று சின்னங்களை சிதைப்பது, இடமாற்றுவது அல்லது மாற்றுவது ஆகியவை கடுமையான சட்டமுறைகளாக கருதப்படும். குறிப்பிட்ட அந்த இடத்தில் எவரேனும் மத வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கும் எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. ஆனால் அவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபடும் போது அங்கிருக்கும் தொல்பொருட்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. வடக்கு நாரிமலையின் வரலாற்று பெருமதியை பாதுகாக்கும் வகையில் அதனை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிப்பதற்கான வர்த்தமானி வெளியீடு மிக விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றார். பிள்ளையான் மற்றும் நாமல் ராஜபக்ச இடையிலான நெருக்கமான அரசியல் உறவு குறித்து புதிய தகவல்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. வரும் அரசியல் நட்புக்கும் அப்பால் இவர்கள் இருவருக்கும் இடையிலான முக்கிய புள்ளி இணைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆயுத போராட்டத்திலிருந்து விலகி அரசியலுக்கு வந்த பிள்ளையான் ராஜபக்ச குடும்பத்தின் நிழலாக செயற்படுவதன் பின்னணியில் பாரிய அரசியல் பேரங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நாமல் ராஜபக்சவின் அரசியல் எழுச்சிக்கு கிழக்கில் பிள்ளையான் ஒரு பலமான தூணாக செயற்பட்டதாகவும் கடும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு குடத்தனை வடக்கு பொற்போதை குடத்தனை கிழக்கு கிராம சேவை பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு கொல் விளையாட்டுகளுடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இன்றைய தினம் குறித்த தனியார் மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் மணல்காடு குடத்தனை வடக்கு பொற்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் பொற்பதியில் இடம்பெற்றது. இதில் குறித்த தனியார் நிறுவனத்தால் மக்களிடம் காணியை பெற்றுக் கொள்வதற்காக விருப்பம் கோரிய போது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராமம் சூழலில் காணிகளை வழங்க முடியாது
முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மற்றும் இவ்வாறு இவர்கள் இது சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை பல தடவை மேற்கொண்டுள்ளதாகவும் அதன்போது கிராம மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த போதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் முன்வருவது வருத்தத்துக்குரிய விடயம் என கிராம மக்களால் சுட்டிக்காட்டப்படும் போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் குறித்த தனியார் நிறுவனம் கிராம மக்களுக்கு கலந்துரையாடல்களை செய்வது தனக்கு அறிவிக்கவில்லை என மக்கள் முன் பகிரங்கமாக அறிவித்தார். பின்னர் கிராம மக்களிடம் பிரதேச செயலாளர் காணி கொடுக்க மறுப்பதற்கான காரணத்தை வினாவிய போது கிராம மக்கள் தமது அன்றாட தேவைக்கேற்ப தமது கிராமத்தில் நிலப்பரப்பு குறைவாக உள்ளது எனவும் மற்றும் புதிதாக திருமணம் செய்து வரும் குடும்பங்களுக்கு இதுவரை இருப்பதற்கு காணி கொடுக்கவில்லை எனவும் என பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. பின்னர் குறித்த கிராம உத்தியோகர்களிடமிருந்து பிரதேச செயலாளர் காணிகள் இல்லாத குடும்பங்களின் விவரங்கள் மற்றும் எண்ணிக்கையினை அறிக்கையிட்டு அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான வேலை திட்டம் விரைவில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். கூடுதலாக 3-4 தரம் வந்து 3 மக்களோடையும் ஆராய்ச்சி ஏற்கனவே மக்களின் பொதுவான கருத்து இந்த திட்டமே எங்களுக்கு வேண்டாம் என்பதை கடைசியாக நடந்த கூட்டத்தில் இந்த 3 கிராமத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதுங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி போட்டு நாங்கள் வேறு இடத்த பார்க்கணும்னு சொல்லி போட்டு போகிறோம். இன்னைக்கு நீங்கள் எங்களோட அரங்கணிக்கிறது சேர என்ற ரீதியில் நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்றோம், இந்த கிராமத்திலேயோ இந்த இடத்துல இந்த திட்டத்தை நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் ஒருவருமே இதை விரும்பவில்லை. நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வந்து கொண்டு நாங்கள் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். மற்றது அடிக்கடி இதுக்குள்ள வந்து நெடுதலும் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், இதை நாங்கள் நிப்பாட்டிட்டோம், இது எங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லி திருப்பி வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு நிற்கிறத நாங்கள் விரும்பல. முதலே சொல்றோம், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்றோம், இந்த திட்டத்தை ஒருத்தருமே விரும்பவில்லை. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட எந்த சூழலிலும் இடமளிக்கப் போவதில்லை என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்கோங் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய ஸ்ரீ சந்தானந்த பௌத்த கல்லூரியில் குறைந்த வருமானம் பெறும் 350 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒருவேளை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானால் இலங்கையில் இயங்கி வரும் சினோபெக் நிறுவனம் ஊடாக இந்த நிலைமையை வெற்றிகரமாக கையாள முடியும். நீண்டகால நட்புறவை சுட்டி காட்டியவர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என சீனா விரும்புவதாகவும் எவ்வாறாயினும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளவும் இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சீனா விழிப்புடன் இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார்.